அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடோட அரசியல் நிலவரத்தை பேச போகிறோம். நம்ம சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறோம். தம்பி தங்கவேலு எக்ஸ்எம்சி பிஜேபி விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர், அவருக்கு வணக்கம். ராம்குமார் அவர்கள் இருக்காங்க, திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர், வணக்கம். பிரேம்குமார் ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர், வணக்கம். மணிகண்டன் அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட செயலாளர், அவரை வரவேற்கிறோம். 2021 முதல் 2026 வரை திமுக அரசியல் அவரோட நிலவரத்தை பத்தி பேச போகிறோம். முதலாவதாக டிஎம்கே விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா, முதலாவதாக மணிகண்டன் அவர்கள் பேசுறாரு. சொல்லுங்கண்ணா. இன்றைய போதைப் பொருள் குழந்தைகளை மிகவும் பாதிக்குது. திமுக அரசால் திராவிட அரசியல் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் 10 வயசு குழந்தை, 15 வயசு பசங்க, 20 வயசு பெண்கள் எல்லாரும் போதைக்கு அடிக்ஷன் ஆகி இந்த நாட்டோட இளைஞர்களை மிகவும் பால்மொழி தள்ளுகிறார் இந்த திமுக அரசு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது இப்படியே போய் இந்த ஆட்சி போயிட்டே இருந்தால் இந்த மாணவர்கள் யாருமே ஒரு நல்ல இதுக்கு போய் சேர மாட்டார்கள். கஞ்சா போதை அதிகமாக இருக்கிறது. ஓகே, ராம்குமார் அவர்களை கேட்போம். திமுக அரசின் செயல்பாடுகள் 5 ஆண்டு காலம் உங்களோட மதிப்பு எவ்வளவு? வணக்கங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 வயசு பெண் குழந்தையிலிருந்து 70 வயதான முதிர்ந்த பெண்மணி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து இன்னைக்கு பல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம எல்லாம் பார்த்து இதில் முக்கியமானது வந்து திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இந்த புகாரை போய் நம்ம காவல்துறை கிட்ட சொல்லலான்னு போனா இன்னைக்கு பிளாஷ் நியூஸ் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர்ல பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா அந்த கோவையை சார்ந்த எஸ்பி அதிகாரி திரு செந்தில்குமார் அவர்கள் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடி அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க 12வது படிக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாரு இவரு முதலமைச்சர். ஆனா நேற்றுக்கு ஒரு யூடியூபரை கூப்பிட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு நல்லா ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்றாரு. அப்படிதான் இருக்குது சூழ்நிலை. ஆமாமா. விவசாய பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. திமுக வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதாவது இன்னைக்கு இந்தியாவில் பிரதமர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. ஆனால் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவிக்குது மத்திய அரசு. ஆனால் அதை மாநில அரசு தடுக்குது. உடனே அவங்க லேபர் ஒடிக்க வேண்டியது. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நிறைய பலாயிரம் கோடி ஒதுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து மாநில அரசு வந்து தடுக்குது. சமீபத்தில் இப்போ நம்ம ஊர்லேயும் கூட ஒரு கைவணிகர்கள் சொல்லி கூட 1 லட்சம் பண்ணார் நம்ம மாவட்ட செயலர் ராம்குமார். அதை வந்து கலைஞர் கைவணிகர்கள் சொல்லி போட்டு அதை தடுத்து இவங்களுடைய லேபர் ஒட்டி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கொண்டு வருது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு நிலைமை. திராவிட மாடல் வந்து ஸ்டிக்கர் ஓட்டு மாடல் ஆயிடுச்சு. ஓகேங்க. ஓபிசி அணி பிரேம்குமார் அவர்கிட்ட பேசுவோம். இப்போ வந்து திமுக அரசு 5 ஆண்டு காலத்தோட சாதனைகள் என்னங்க? சாதனைகள் அப்படின்னு சொல்றதை விட வேதனைகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா பொய் மட்டும்தான் திமுக பேசுவாங்க, மக்களை ஏமாத்துவாங்க. அதுக்கு பல உதாரணம் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து என்னன்னு சொன்னாங்க, நீட் தேர்வு அதை ரத்து பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா பொய் பேசினா ஆட்சி பிடிச்சலாங்கிற எண்ணம். அனைத்து மகளிருக்கும் மாசம் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, ஸ்கீம் வந்து தகுதியுள்ள பெண்கள் மாத்துறாங்க. சமூக நீதி காவலன் தன்னைத்தானே மாதடிக்கிற திமுக அவங்க சமூக நீதிக்கு என்னைக்குமே துணை நின்றது கிடையாது. இதுக்கு வரலாற்று சான்று நிறைய இருக்கு. 1,96,000 ரேஷன் கார்டு இருக்கிற இடத்துல இவங்க நீ கொடுக்கறது வெறும் 1 லட்சம் ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான். மீதி இருக்கிறவங்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்களோட பொய்களை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் போட்டாங்க. 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 1000 ரூபாய்ன்னு சொல்லி போட்டு 2000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கோடை காலம் சொன்னாங்க. ஆனா கோடை காலத்தை அந்த 2000 ரூபாய் எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோடை காலம் தாக்குமா? ஏன் ஆண்களை தாக்காதா? மற்ற பெண்களை தாக்காதா? 4 வருஷமா கோடை காலம் வரலையா? சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. எதுக்காகனா இப்ப வருகிற 2026 எலெக்ஷனை முன்னிறுத்தி தான் அவங்க இந்த ஒரு மக்களை ஏமாற்றும் செயல தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா மக்கள், தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விவரமா இருக்காங்க. யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு 2026 தேர்தலில் நம்ம பார்ப்போம். யார் முதல்வர் என்று. அனைவருக்கும் நன்றி.